கவர்னர் வந்து மசோதாவெல்லாம் நிலுவையில் வச்சுருக்காருன்னு திமுககாரன் போட்டு விட்டான். கவர்னரு ஏதாச்சும் ஒரு தீர்ப்பு சொல்லு, சுப்ரீம் கோர்ட் சொல்கிறேன், ஏதாச்சும் ஒரு தீர்ப்பு சொல்லு, கவர்னர் மசோதா வச்சது தப்புன்னு சொல்லு. நான் முதலே சொன்னேன், இப்போ கவர்னருக்கு எதிராக நீ வந்து சொல்கிறதுக்கும் உங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு முதலே சொல்லிட்டேன், தீர்ப்பை சொல்லு அப்படின்னா செந்தில் பாலாஜிக்கு ஒரு கேள்வி கேட்டு கவர்னருக்கு 12 கேள்வி கேட்குறான். தீர்ப்பை சொல்லுடானா கேள்வியை கேட்குறான். அப்போ நீ தீர்ப்பை எப்போ சொல்கிறது? தீர்ப்பை எழுதுடானா கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருக்கான். கவர்னருக்கு கேட்டிருக்கான், நிலுவையில் வைக்கலாமா, ஏன் இத்தனை காலம் நிலுவை அப்படிங்கிறான். அவனுக்கே தெரியல. அரசியல் சட்டத்தில் சொல்கிறாங்க கவர்னருக்கு வந்து தேதி நிர்ணயிக்க முடியாது, காலவரை நிர்ணயிக்க முடியாது, மசோதாக்களை அவர் எப்போ வேணுனாலும் பண்ணலாம். அவர் அதை சட்ட நிபுணர்களின் ஆலோசனை எல்லாம் கேட்டு ஜனாதிபதிக்கு அனுப்பி ஜனாதிபதி அதை பற்றி டிஸ்மிஸ் பண்ணிட்டார், இந்த மசோதாவெல்லாம் ஜெல்லாதுன்ட்டார். இப்போ இவன் என்ன கேட்குறான், நீங்கள் எவ்வளோ நாள் வச்சுருந்தீங்க, கவர்னர் எவ்வளோ நாளைக்கு நிலுவையில் வைக்கலாம், உனக்கே சட்டம் இல்லையா, கவர்னர் எவ்வளோ நாளைக்கு நிலுவையில் வைக்கலான்னு கவர்னர்கிட்டே கேட்குறாங்க. இவங்க சட்டத்துக்கு வந்து சட்டம் என்னன்னு நாட்டுக்கு சொல்ல வேண்டியவர்கள் ஒரு 12 கேள்வியை கேட்டு அதையும் போட்டாங்க. எப்படி போயிட்டு இருக்கு பாருங்கள்.